ஹாய் சார், இது ஹீரோ மாட்டுக்கான ஒரு பிஓஎஸ் பில்லிங் மிஷின். இதுல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் கேட்டகரிஸ் வச்சுக்கலாம், போட்டோஸ், இமேஜஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். ஓன் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ வச்சுக்கலாம். 2 இன்ச்ல பிரிண்ட் வரும் உங்களுக்கு. இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா 3 இன்ச்ல பிரிண்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிரிண்டர் வாங்கி நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், வெண்டர்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இதுல உங்களுக்கு தேவையான டெய்லி ரிப்போர்ட்ஸ், வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி எல்லா விதமான ரிப்போர்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். கஸ்டமர் வைஸ் எடுத்துக்கலாம், யூசர் வைஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப வாங்க எப்படி பில் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு கேட்டகரிஸ் வைஸ் இருக்கு. இதுல ஆள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இல்ல நான் கேட்டகரிஸ் வைஸ்ல நம்ம ஏன்னா ஆள்ல இருக்கும்போது நம்ம எல்லாமே தனித்தனியா பார்த்துட்டு தேடிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்டகரிஸ் வைஸ் நீங்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இப்படி நீங்க பிக்சர்ஸ் வச்சுக்கலாம், தமிழ்ல வேணா தமிழ்லயும் நீங்க வச்சுக்கலாம், இங்கிலீஷ்ல வேணா இங்கிலீஷ்ல. இங்க பாருங்க பிளைன் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, இந்த மாதிரி செஸ்வான் தோசை, சீஸ் தோசை, இந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம் வைஸ் வச்சுக்கலாம். படிக்காதவங்க கூட ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். படிக்க தெரியல அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் போட்டோ பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஜஸ்ட் நான் இப்படி டச் மட்டும் பண்றேன். டச் பண்ணாம அழகா உங்களுக்கு கடகடன்னு வந்துடும். இல்ல எனக்கு இப்போ வந்து மசாலா தோசை வாங்கிட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னா டிலீட் ஆப்ஷன் இங்க இருக்கு. இந்த டிலீட் தொட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இதாயிடும். இல்ல பிளைன் தோசைல ஒரு 3 கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 3 வாட்டி நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடும். இப்ப பாருங்க பிரிண்ட் பில் தரேன். 2 இன்ச்ல உங்களுக்கு அழகா பிரிண்ட் வந்துருச்சு பாருங்க. உங்க கடை பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பரு, டேட்டு, டைம், பில் நம்பர் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். பாருங்க ஐட்டம்ஸ், எத்தனை குவான்டிட்டி, ரேட்டு. ஒரு ஐட்டம்ங்கும் போது 60 ரூபா, 5ங்கும் போது 300 ரூபாய். இதுவே டோட்டல் ஐட்டம் பாருங்க 965 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். 2 இன்ச்ல அழகா பிரிண்ட் வந்துடும். தமிழ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரிண்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல வந்துடும். ரிப்போர்ட்ஸும் நீங்க பாத்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்னா இதுல போயிட்டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டீங்க அப்படின்னா பில் சேல்ஸா, ப்ராடக்ட் சேல்ஸா அப்படின்னு இருக்கும். பில் சேல்ஸ்ல போயிட்டு பாருங்க இன்னைக்கு எத்தனை பில் போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வேணா மெயில் பண்றதுனால மெயில் பண்ணிக்கலாம். இல்ல நான் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறதுனால பிரிண்ட் வச்சுக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் தரேன். இங்க பாருங்க பில் சேல்ஸ் இன்னைக்கு வந்து கடைசியா போட்ட பில் பாத்தீங்க அப்படின்னா 965 ரூபா. என்ன 210வது பில் நம்பர். இங்க பாருங்க 210 கடைசி நம்பர் 965 ரூபா. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 100 பில் போனாலும் 100 பில்லையே எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு நீங்க பில் வைஸ் நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து பில் வைஸ் வேணாம், எனக்கு ஐட்டம் வைஸ் பார்க்கணும்னாலும் நீங்க ஐட்டம் வைஸ் பாத்துக்கலாம். இப்ப பாருங்க ப்ராடக்ட் சேல்ஸ், என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் பிரிண்ட் தரேன். இந்த மாதிரி பாருங்க பொங்கல்ல எத்தனை போயிருக்கு, பிளைன் தோசையில எத்தனை போயிருக்கு, இந்த மாதிரி புட்டுல எவ்வளவு போயிருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து ஐட்டம் வைஸும் நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு என்ன ஐட்டம் எத்தனை எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐட்டம் வைஸ் பாத்துக்கலாம். எவ்வளவு பெரிய பில்லா இருந்தாலும் ஐட்டமா இருந்தாலும் நீங்க பில் பண்ணி பாத்துக்கலாம். இந்த மிஷின் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9443070337.